ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு மில்லிகிராம்லேயும் வந்துட்டு ஹை லெவல் ப்ரோட்டீன் வந்துட்டு இதில் வந்து ரெடி பண்ணோம். இது சுத்தமாக வந்து நம்ம புரத சத்து எதுலேருந்து எடுக்கிறோம்னா கோதுமையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. கோதுமையை வந்து ஒரு 10 கிலோ கோதுமையை உடச்சி 5 கிலோ 5 கிலோ உடச்சி 2.5 கிலோ உடச்சி 1 கிலோவாக பண்ணி அதில் இருக்கிற புரத சத்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து பண்ணி கொடுக்குறது தான் இந்த வந்துட்டு ப்ரோ ப்ளஸோட மெயின் ப்ராடக்டே உங்களுக்குங்க. இதில் வந்து டெய்லி வந்துட்டு ஒரு 25 கிராம் ஒரு வேளை மட்டும் உங்களுக்கு சாயந்தரம் வந்துட்டு தவிட்டு தண்ணி தீவன தண்ணியில் கலந்து கொடுத்துடுவாங்க. ஒரு 10 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டு 10 நாள்லேயே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பால் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியும். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோ ப்ளஸ்ஸுங்க. இதை வந்து புரத பொடி இல்லை கோதுமை புரதம் அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்துட்டு எப்படின்னா இது எங்களுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டில் இது ஒன்று. ஏன்னா வந்துட்டு மாட்டுக்கு புரத சத்து குறைபாடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தது. இது நாங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பீக்கில் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு மில்லிகிராம்லேயும் வந்துட்டு ஹை லெவல் ப்ரோட்டீன் வந்துட்டு இதில் வந்து ரெடி பண்ணோம். இது சுத்தமாக வந்து நம்ம புரத சத்து எதுலேருந்து எடுக்கிறோம்னா கோதுமையிலேருந்து தான் எடுக்கிறாங்க. கோதுமையை வந்து ஒரு 10 கிலோ கோதுமையை உடச்சி 5 கிலோ உடச்சி 2.5 கிலோ உடச்சி 1 கிலோவாக பண்ணி அதில் இருக்கிற புரத சத்து எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து பண்ணி கொடுக்குறது தான் இந்த வந்துட்டு ப்ரோ ப்ளஸோட மெயின் ப்ராடக்டே. இது வந்து டெய்லி வந்துட்டு ஒரு 25 கிராம் ஒரு வேளை மட்டும் உங்களுக்கு சாயந்தரம் வந்துட்டு தவிட்டு தண்ணி தீவன தண்ணியில் கலந்து கொடுத்துடுவாங்க. ஒரு 10 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் டு 10 நாள்லேயே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு பால் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியும். ஒரு 1/2 லிட்டர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டர் வரைக்கும் அதிகமாகும் உங்களுக்கு மாட்டை பொறுத்து. ஏன்னா சின்ன மாடும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும். அந்த வெயிட்டை பொறுத்து நீங்கள் கொடுக்குற புரத சத்தை பொறுத்து இந்த புரத சத்து வந்து நல்லா வேலை செய்யும். நல்லா வந்து மாட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு புரத சத்து கொடுக்கும். அதே மாதிரி இது நிறைய பேருக்கு என்னென்னா இது கண்டினியூஸாக கொடுத்து ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமா மாட்டுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா சைட் எஃபெக்ட் வந்துருமான்னு நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு திடீர்னு பால் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு பயம் விவசாயிகளுக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு மாட்டுக்கு உண்மையாலுமே வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. கண்டினியூஸாக ஒரு மாதம் வந்து மாடுகளுக்கு வந்துட்டு இதை கொடுத்துட்டு வர்றப்போ நல்ல ஷைனிங் வரும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா வந்துட்டு கண்கூட பார்ப்பீங்க. மாட்டுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்துட்டு எப்படின்னா அன்ஹெல்தி ஆகாது, நல்ல ஹெல்த்தியான வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். மாடு உடஞ்ச மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தேறி வர்றது நல்லா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி மாட்டுக்கு பார்த்திங்கன்னா பால் அதிகமாகவே நல்ல ஷைனிங்கும் வர ஆரம்பிச்சிடும். ஹெல்த் வைஸும் நல்லாயிருக்கும். நம்மளதுல இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு டைரி கேர் ஆர்கானிக்னு இருக்கும். உங்களுக்கு ப்ரோவிட்டா சத்து மாவுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த ப்ராடக்ட்டு உள்ள வித்தியாசம் அதுக்கும் பால் அதிகமாகும் இதுக்கும் பால் அதிகமாகும். இதில் வந்து இப்போ மெயினாக விஷயம் பார்த்திங்கன்னா பால் மட்டும்தான் அதிகப்படுத்தி தரும். உங்களுக்கு ஃபேட் எஸ்என்எஃப் லைட்டாக ஏறும். ஏன்னா இதில் முக்கியமாக வந்து நாங்கள் கொடுத்துருக்கிறது புரத சத்து மட்டும்தான். இந்த புரத சத்து பிரச்சனை வந்து மாடுகளுக்கு 90% மாடுகளுக்கு இந்த புரத சத்து பிரச்சனை இருக்குது. பாலை நேச்சுரலாக மாடுகளுக்கு ஈஸியாக அதிகப்படுத்துறதுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சோர்ஸுங்க. ஏன்னா நேச்சுரலாக பால் அதிகப்படுத்துறதுக்கு வேறு ஏதாச்சும் சோர்ஸ் இருக்காங்கிறது இது வரைக்கும் பெருசாக இல்லை. இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறது வந்து இது வரைக்கும் பெருசாக இல்லை. நீங்கள் ப்ரோவிட்டா ஆர்கானிக் சத்து மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் வந்துட்டு ஒரு லிட்டர் வரைக்கும் 1.5 லிட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். சில மாடுக்கு 2 லிட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபேட் எஸ்என்எஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதோட ஹெல்த் வைஸும் வந்து அதுக்கான தேவையான தாதுப்பு ஜீரண சக்திக்கு ப்ரோபயோட்டிக் கல்ச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் புரத சத்து மட்டும்தான் இருக்கும். ப்ரோட்டீனு ப்ளஸ் வந்து மாடுகளுக்கு வந்துட்டு அதுக்கு தேவையான இந்த என்சைம்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணி பாலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கறது, இயற்கையாக அதிகப்படுத்தி கொடுக்கறதுல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சொல்யூஷனுங்க. இது கண்ணுக்குட்டிக்கும் நீங்கள் கொடுக்கலாம், சென மாட்டுக்கும் கொடுக்கலாம். சென மாட்டுனா பால் நிறுத்தினதுக்கப்புறம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் நீங்கள் கொடுக்குற புரத சத்து வந்துட்டு மாட்டோட கண்ணுக்குட்டிக்கு தான் உள்ளே போகும். மாட்டுக்கு பெருசாக எஃபெக்ட் தராது. கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு 5 to 5 கிராம் அளவுக்கு வந்துட்டு 5 to 10 கிராம் அளவுக்கு நீங்கள் தவிட்டு தண்ணி தீவன தண்ணியிலேயே கலந்து கொடுக்கலாம். நல்லா வெயிட் ஏறும், ஷைனிங் வரும், மாடு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கிற மாடுகளுக்கு வந்துட்டு கறவை மாடுகளுக்கு ஒரு 25 கிராம் வந்துட்டு தவிட்டு தண்ணி தீவன தண்ணியில் டெய்லியும் கலந்து கொடுத்துடுவாங்க. ஒரு வாரத்துலேருந்து 10 நாள்லேயே நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. மாட்லேயும் நல்ல ஒரு வித்தியாசம் ஒரு மாதம்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஒரு 10 to 20 நாள் கண்டினியூவாக இதை வந்து ஒரு 25 கிராம் கொடுங்க. பால் நல்லா ரைஸ் ஆகிக்கும். ரைஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ப்ரோவிட்டா சத்து மாவு வந்துட்டு அப்படியே வந்து 5 ஸ்பூனாக போட்டு நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணி அந்த பாலையும் அப்படியே மேட்ச் பண்ணி கொண்டு போய்க்கலாம். மாட்டோட ஹெல்த்தையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்க்கலாம். நல்ல லாபமும் வர ஆரம்பிக்கும். பாலும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பாலுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த பால் வாடை வர்றது, பாலுக்கு வந்து மாட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர்றது எதுவுமே வராது. இது நல்ல ஒரு கேரண்டீடு ப்ராடக்ட்டு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் டவுட்ஸை வந்து கேட்டுக்கலாம். பயோலேயும் வந்துட்டு நம்ம வெப்சைட் லிங்க் இருக்குது, நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். நன்றி.